சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களோட கூட்டு களவாணி யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க, யாரது? சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவளோட கூட்டு களவாணி ஒருவேளை நீலவேணியா இருக்குமோ? இதுக்கு மேல இவளை விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பா இவ நீலவேணிய மாட்டி விட்டுருவா. ராஜி, இப்படியெல்லாம் நம்ம கேட்டா சொல்ல மாட்டாங்க. கேட்கிற விதத்துல கேட்டாதான் உண்மை தானா வரும். இரு, போலீஸுக்கு போன் போடுறேன். ஐயா வேண்டாம் ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. போலீஸுக்கெல்லாம் போன் பண்ணாதீங்க, நான் சொல்லிடுறேன். நகைய சொல்லு. வேணும்லாம் நான் எடுக்கல. சொல்லு. உண்மையை சொல்லிடுறேன். அது வந்து சொல்லாத. சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, சத்தியமா நான் கல்யாணத்தை நிறுத்தணும்ல. நான் அந்த நகையை எடுக்கல. அது வந்து அந்த நகைய என்ன கேக்க கேக்க இழுத்துட்டே இருக்க? எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறியா? அண்ணி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. நீங்க போய் முகூர்த்த வேலைகளை பாருங்க. நான் போய் சௌந்தர்யாக்கு நகைகளை போட்டு அழைச்சிட்டு வரேன். செல்வி கிட்ட இளமதியோட நகைகளை கொடுத்து அனுப்புங்க. இந்த சரோஜமாவை அப்புறம் வந்து நான் பாத்துக்கிறேன். உமா, இந்த அம்மாவை அதே ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் பூட்டி வை. சரிம்மா, வாமா. போலாம். நான் விஷயத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாவே வரேன். உன் சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் இந்த கல்யாணத்துல காமிக்காத. இனி ஏதாவது செய்யணும்னு நினைச்ச சரோஜாக்கு அறதான் விழுந்தது. உனக்கு புரியும் நினைக்கிறேன். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. சரியா இருக்கா? நல்லா இருக்கா? இது போதும்ல. இரு, சரி பண்றேன். வாங்க. உட்காரு உட்காரு. என்ன, இந்த நகை மட்டும் போதுமா? மத்த நகைலாம் போடல? இல்லம்மா, இதே போதும். என்னம்மா சொல்ற? அண்ணி உனக்காக ஆசாசியா கொடுத்தது மொத்தத்தையும் போட்டுக்கோ. இல்ல பரவாயில்லம்மா, இதே போதுமா.
அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நகையோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? மதிப்புனா நான் விலைய சொல்லல. இந்த மாதிரி நகைகள் எல்லாம் சாதாரண குடும்பத்து பொண்ணுங்க போட முடியாது. ஜமீன்தார் குடும்பத்து பெண்கள் மட்டும்தான் போட முடியும். அந்த மாதிரி நகைகளை அண்ணி தேடி தேடி உனக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஒரு தடவை போட்டு பாரு. இப்ப கண்ணாடியில பாரு. சௌந்தர்யா, இளமதிக்கு நம்ம எடுத்து வச்சோம்ல நகை, அத போட்டு விட்டுட்டு வந்துடுறேன். சரி சரியா? இருங்க வந்துடுறேன். மதி, கல்யாண கலை வந்துருச்சு. இந்த நகையெல்லாம் உனக்குனே செஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அடேங்க அப்பா, அலங்கரிச்சு வச்ச அம்மன் சிலை மாதிரி இருக்கீங்க. ஐயோ, எவ்வளவு நகைங்க அம்மா. ஆமாண்டி, இதுக்கு முன்னால நாம போடுற நகையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் ஏதோ எங்க சக்திக்கு முடிஞ்சதை கொண்டு வந்திருக்கோம். இத போட்டு விடுங்க. இந்தாங்க.